மிடில் கிளாஸ் வாழ்க்கை இருக்கும்ல, மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் மைனஸ் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான் இருக்கு. எந்த மிடில் கிளாஸ் பிறந்ததே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். மிடில் கிளாஸ்னா சந்தோஷம் ப்ளஸ்ஸு, மிடில் கிளாஸ்னா மைனஸ்னா பணம் மட்டுமே மைனஸ். ஃபேமிலிக்காக ஓடணும், இல்லைனா சம்பளம் கரெக்டாக கைக்கு வரணும்னா வீட்டிலே கேட்பாங்க, வெளியவும் போக முடியாது, கை காசு கூட செலவு பண்ண முடியாது. ஏன் ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா கூட நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும், அதுக்கே ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும் மிடில் கிளாஸில் இருந்தால். அதுதான் ஒரு அவனுக்கு புரியல ப்ரோ, லவ்வே ஒரு மைனஸ் தான், அவனுக்கு அதுவே இன்னும் தெரியல மிடில் கிளாஸில். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து மணி இல்லைனாலும் அவங்க ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும், டைம் வந்து கொஞ்சம் நிறைய அதிகமாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸில் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ட்ரூவாக இருப்பாங்க. ஆனால் ரிச்சு ஆமாம் ப்ளஸ்னா லவ் சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், வேற ப்ளஸ்ஸே இல்லையே ப்ரோ. ப்ளஸ் அதிகமாக சொல்றது பசங்க கூட சுத்தத்து சொல்லலாம் ப்ளஸ்ஸு. ஆமாம், மற்றபடி மிடில் கிளாஸ் முக்கால்வாசி மைனஸ் மைனஸ் தான் இருக்கு, ப்ளஸ்ஸே இல்லை ப்ரோ. நீங்கள் ப்ரோ மிடில் கிளாஸாக போனதில்ல மைனஸ் சில விஷயம் இருக்குல்ல, இது மிடில் கிளாஸாக போகிறதுலாம் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் அது வரைக்கும் அந்த மாதிரி திங்கிங் பண்ணதே கிடையாது. ஸோ இதுவே எனக்கு ஹாப்பினஸாக இருக்கு. ஸோ அதுவே எனக்கு போதும். நான் ஐயா எதுவுமே தாட் பண்ணல. ஓகே, மிடில் கிளாஸ் ப்ளஸ்ஸாக தான் பார்த்துட்டு. ஆமாம், மைனஸ் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ப்ளஸ் என்னன்னு சொன்னால் இண்டிபெண்ட்டாக விடுவாங்க, ஹாப்பியாக இருக்கலாம், எங்கே என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம், எங்கே போகிறோம் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியும் அவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். பிடிச்ச காலேஜ். மிடில் கிளாஸில் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ட்ரூவாக இருப்பாங்க. ஆனால் ரிச்சு ஆமாம் இதுவாக பணக்காரெல்லாம் அந்தளவுக்கு ட்ரூவாக இருக்க மாட்டாங்க. நம்ம ஏன்னா ஒரு பிரச்சனைனா பட்டுன்னு வந்து நிற்பானுங்க, வா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான், காசு இல்லைனாலும் கூட வந்து நிற்பானுங்க, வா மச்சான் இறங்கி பண்ணலாம் அப்படின்னுவானுங்க. ஆனால் பணக்கார பசங்களாம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா திட்டுவார், எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு பார்ப்பானுங்க. எந்த நேரத்தில் கூட்டாலும் இல்லைடா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், பக்கத்துலேயே இருப்பானுங்க பணக்கார பசங்க. ஆனால் வந்து என்ன இல்லை மச்சான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், பேமெண்ட் என்ன கேட்டால் கூட இருக்குது அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் தரமாட்டானுங்க. இவங்ககிட்ட இல்லைனாலும் சரி மச்சான் நான் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி தரேன்னு தருவானுங்க. ஆமாம், மைனஸ்லாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. மைனஸே இல்லைன்னு சொல்கிறேன்.